பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த புதிய நாளிலும் இந்த காலையிலே தேவ சமூகத்தில் நம்முடைய வேலைகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய தீர்மானங்கள் எல்லா விதத்தையும் வைத்து நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய வேலை ஸ்தலம், ஊழியம், தொழிலாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வேலைக்கு தேடுறதா இருக்கலாம், சில காரியங்களுக்கு முயற்சி எடுக்கிறதா இருக்கலாம், எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் வைத்து ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மளை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். என் கூட சேர்ந்து முழு இதயத்தோடு அவங்க ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. ஆமெசுவே, உம்மை உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நீர் என் தெய்வம். கப்படுவோக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஆமெசுவே, நீ அதிசயத்தை செய்கிறவர், நீ சேனைகளின் கர்த்தர். இந்த காலங்களிலே உம்மை முழு இருதயத்தோடு கூட வாஞ்சிக்கிறோம், உம்மை தேடுகிறோம். இன்னைக்கும் ஒரு பிள்ளைகள் உம்மை வாழ்த்தி ஆராதிக்கும் பொழுது அவர்கள் இருதயத்தில் ஸ்திரத்தன்மை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தேவன் இந்த காலவேளையில் யாரெல்லாம் நாடி தேடி வந்து தகப்பனை நோக்கி பார்த்து தகப்பனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது, தகப்பனாகிய நீர் அவர்களை கைவிடுவதில்லை, நீர் அவர்களுக்கு கை கொடுப்பீர். இதெல்லாம் பிள்ளைகள் இழந்திருக்கிறார்கள், அதெல்லாம் திருப்பிக் கொள்ள நீ செய்வீர், நன்மை செய்வீர். நீர் அற்புதமாய் பிள்ளைகளை சதாகாலம் வழி நடத்துவீர். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. நீ தொடர்ந்து முது பிள்ளைகளாக எங்களை நடத்துவீராக. ஆமென் ஆமென் ஆமென். தேவ மக்களே, கர்த்தர் நம்மளை தொடர்ந்து நடத்துவார். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு அற்புதமான வேத பகுதியை எடுத்து நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அந்த வசனத்தில் அந்த ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி வருது? He must become greater, I must become less. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த வசனத்தை எவ்வளோ தூரத்துக்கு ஒரு விசுவாசி தப்பாக புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த காலை வேளையில் இதை உங்கள் இருதயத்தில் சரியான விதத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க
என்பதற்காகவே ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் இந்த வார்த்தை எடுத்து உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். அநேகர் நினைப்பது என்னன்னா, ஈ மஸ்ட் பிகம் கிரேட்டர், ஐ மஸ்ட் பிகம் லெஸ்னா, இவங்க என்ன கொண்டு வந்துடுறாங்கன்னா, வாழ்க்கையில் ரொம்ப பெரிய செழிப்பு இருக்கக்கூடாது, ஒரு மனமகிழ்ச்சி இருக்கக்கூடாது, ஒரு வெற்றி இருக்கக்கூடாது. இல்லை, அவர் தான் பெருகணும், நான் சிறுகணுன்றது என்ன மென்டாலிட்டிகளை கொண்டு வந்துட்டாங்கன்னா, அது ஒரு சாதாரண வாழ்க்கை இருந்தால் போதும். இன்றைக்கி பாருங்கள், சில பேர் அவங்க நல்ல உடைகள் கூட உடுத்துறதில்லை. இது போதும், இது எதுக்கு இவ்வளவு இல்லையா? இன்னும் சில பேர் என்னென்னா எண்ணி வச்சுருப்பாங்க, 4-5 போதும். இல்லை, என்னத்துக்கு இதுனா, இதெல்லாம் உலகம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நரகத்துக்கு போயிடுவோம். எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? அப்போது நம்ம எதையுமே தொட முடியாது. இதெல்லாம் என்ன நரகத்துக்கு கொண்டு போகுதுன்னா, ஒரு டைமு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுமே தப்பு தானே. அது எப்படி 4 கூட வச்சுக்கிட்டா நரகத்துக்கு போவோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1 வாங்கினாலே தப்பே. அப்போ அதல்ல, என்ன விஷயத்த சொல்லுது, அதுக்கு தான் நீங்கள் முன்னும் பின்னும் பார்க்கணும். அந்த வசனத்தில் கவனிங்க, எதில் எந்த விஷயம் மிக முக்கியம் கிறிஸ்தவ ஜீவியத்தில்? இந்த அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, ஒரு வீடு சொந்தமாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் உலகம், அதெல்லாம் இருந்துச்சுன்னா போக மாட்டீங்க. பாருங்கள், இதெல்லாம் நீங்களா உங்கள் மனதில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டது. வேத புஸ்தகத்தில் ஒரு நாள் அப்படின்னா சொல்லிடல இல்லையா? அப்போ கவனிங்க, எந்த விஷயம் கிறிஸ்தவ ஜீவத்தில் முக்கியம்னா, ஒரு மனுஷனுடைய அந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். அல்லது இப்படி சொல்லலாம், மென்டாலிட்டி, அது ரொம்ப அங்கே. ஏன்னா அந்த ஆத்மாவில் தான் யோசிக்கிறான். அப்போ பாருங்கள், இந்த ஆத்மாவில் தான் அங்கே செய்ய வேண்டியது ரொம்ப செய்யணும். அங்கே தான் முக்கியம் இருக்குது. என்ன முக்கியம் இல்லையா? அங்கே தான் அவரை நான் என் இருதயத்தில் அவரை பெருசாக இடம் கொடுக்கணும், அவரை ஆளுகை செய்யணும். என் எண்ணம் தாறுமாறாக போயிடக்கூடாது. இஷ்டத்துக்கு இந்த அவன் இப்படி பண்ணுறான், இவன் பண்ணுறான் இல்லையா, இல்லை இப்படி போயிடக்கூடாது, இது இச்சை இல்லை. அந்த இருதயத்தில், அந்த மனதில், அந்த மனப்பான்மையில் அங்கே இயேசுவை ஆளுகை செய்ய விடணும். அதுதான் பாருங்கள், அவர் பெருகணும், அவரை முழுசாக டாமினேட் பண்ண விடணும். என்னுடைய சுயம் அந்த இடத்துல செத்து இருக்கணும். சுயத்துக்கு அங்கே வேலையே இல்லை, சுயத்தை சாகடிச்சிருக்கணும். அங்கே முழுசாக கர்த்தர் செயல்படணும். அப்போ ரொம்ப முக்கியம், ஈ மஸ்ட் பிகம் கிரேட்டர்ன்றது என்னென்னா என் மென்டாலிட்டியில். அடுத்தது பாருங்கள், அவர் எங்கே பெருகணும், எங்கே நான் சிறுகணும், என் மென்டாலிட்டியில் நான் சிறுகிடணும், அவர் பெருகணும். ரெண்டாவது, இன் அவர் லைஃப், நம்முடைய ஜீவியத்தில். இன்றைக்கி பாருங்கள், ஜீவியத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தாதான் இன்றைக்கி பெரிய தடை. இன்றைக்கி அதான் போராட்டம். இன்றைக்கி பாருங்கள், வாலிப பிள்ளைங்க படிக்கிறாங்க, வேலை கிடைக்கிது பாருங்கள், அப்படியே கல்ச்சர் கொஞ்சம் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய எல்லாத்தையும் மாற்றுறாங்க இல்லையா? ஏன்னா இந்த லைஃப்குள்ளே யாரை கொண்டு வந்து வைக்கிறது இல்லை, கர்த்தரை வைக்கிறது இல்லை, உலகத்தை வச்சுக்கிறாங்க. அதில் என்ன சொல்லிடுறாங்க, இதில் என்ன தப்புன்ற வேற கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் பாருங்கள், லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறாங்க. தப்பு இல்லைங்க, நீங்கள் செலக்ட் பண்ணலாம், தப்புன்னு எங்கேயும் சொல்லலை. ஆனால் அங்கே கர்த்தர் என்னென்ன காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, எப்படிப்பட்ட உடன்படிக்கை கொடுத்துருக்கிறாரு, அந்த உடன்படிக்கைக்கு ஒத்துருக்கணும்ல. நல்லா கவனிங்க, ஏசாக்கும் அங்கே யாக்கோபுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அவன் பாருங்க அந்த கவர்னன்ட் பீப்புளோடு கூட அங்கே என்ன பண்ணுறான், ஜாயின் பண்ணுறான். இவன் கானானிய ஸ்திரீகள் கூட அங்கே விவாகம் பண்ணுறான். அந்த கானானியர் தப்புன்னு கர்த்தர் சொல்லலை, அந்த ஜாதியே இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லலை, ஜாதி விட்டு ஜாதி பண்ணுறது தப்புன்னு கர்த்தர் சொல்லலை. அந்த இடத்துல இருக்கிற அந்த மென்டாலிட்டியை பற்றி கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் அறிஞ்சு நீ அங்கே போய் என்ன செஞ்சிடற, விட்டு கொடுத்துட்ற. அப்போ பாருங்கள், இதுதான் பெரிய விஷயம். அப்போ பாருங்கள், இதில் தான் அவர் பெருகணும், அவர் ஆளுகை செய்யணும். அப்போ என் ஜீவியத்தில் அவர் பெருகி இருக்கணும். அங்கே என்கிட்ட இருக்கிற அந்த ஐடென்டிட்டி அதெல்லாம் சிறுகி இருக்கணும். இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இன் அவர் டிசிஷன் மேக்கிங், சில திட்டங்களை தீர்மானம் எடுக்கிறோம், அங்கே அவரே உயர்ந்திருக்கணும். என் திட்டத்தில் கர்த்தர் மகிமைப்படணும்.
அதை நீ வீடு வாங்குற திட்டமாக இருக்கட்டும், வேலை திட்டமாக இருக்கட்டும், நீ தொழில் தொடங்க, அதில் கர்த்தர் மகிமை பண்ண. தயவு செய்து யாரையும் ப்ளீஸ் பண்ணிடாதீங்க ஐயா, ப்ளீஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் ப்ளீஸ் ஆகிடாதீங்க. கர்த்தர் அதில் மகிமை பண்ணும். இதுதான், இந்த விதத்தில் தான் இந்த வார்த்தை வருது. ஈ மஸ்ட் பிகம் கிரேட்டர், ஐ மஸ்ட் பிகம் லெஸ். இந்த காலை வேளையில் தேவ மக்களை, ஜீவியத்தை எப்படி ஆரம்பிங்க. உங்கள் பேச்சு, உங்கள் எண்ணம் இல்லையா, இதில் எல்லாத்துலேயும் அவரை வைங்க. அவர் ஆளுகை செய்ய விடுங்க. நீங்கள் வெற்றி எடுப்பீங்க. காட் பிளஸ் யூ. பாய்.